ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் நியூஸ் பேப்பரில் வெளியே இருக்குது. என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மார்ச் மாதத்தில் உதவி பேராசிரியர் தகுதி தேர்வு முழுவீச்சுகள் ஏற்பாடுகள் நடந்து வருவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தகவல் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்கன்னா செய்தி வெளியே இருக்குது. ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதி தேர்வை செட்டு மார்ச் மாதம் நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது. கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணியில் சேருவதற்கு இந்த நெட்டு அல்லது செட் அப்படிங்கிற தகுதி தேர்வு பார்த்தோன்னா தேர்ச்சி பெறணும். இந்த நெட் தேர்வை யூஜிசி சார்பில் தேசிய தேர்வு முகமையும், செட் அப்படிங்கிற அந்த எக்ஸாம் பார்த்தோன்னா மாநில அளவிலான தகுதி தேர்வை சம்மந்தப்பட்ட மாநில அரசே பார்த்தோன்னா ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகமோ மூலமாக நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தமிழகத்தில் செட்டு தகுதி தேர்வை 2024 முதல் அடுத்த 3 ஆண்டு காலத்துக்கு பார்த்தோன்னா நடத்துறதுக்கு திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு தமிழக அரசு பார்த்தோன்னா அனுமதி அளிச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து செட் தேர்வுக்கான அறிவிப்பு பார்த்தோன்னா சுந்தரனார் பல்கலைக்கழகம் கடந்த 2024 ஆண்டு மார்ச் மாதம் வெளியிட்டு அதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்களை அந்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் 30ஆம் தேதி வரை பெற்றது. செட் தேர்வு ஜூன் 7 மற்றும் 8ஆம் தேதி கணினி வழியில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான ஹால் டிக்கெட்டையும் பார்த்தோன்னா ஆன்லைனில் வெளியிட்டது. இந்நிலையில் தேர்வு தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக, அதாவது ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணங்களால் செட் தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக திடீரென ஒரு அறிவிப்பு பார்த்தோன்னா வெளியிட்டிருந்தாங்க. இதனால் செட் தேர்வு எழுத தயாராக இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதன் பிறகு 3 மாதங்களுக்கு மேலாகியும் செட் தேர்வு நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் செட் தேர்வு நடத்தும் பொறுப்பு ஆசிரியர் தேர்வு வாரியமிடமே ஒப்படைச்சிருக்காங்க. தமிழக அரசு கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு அரசாணை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக அறிவிப்பின்படி செட் தேர்வுக்கு விண்ணப்பித்த தேர்வர்களின் அனைத்து தரவுகளும் பார்த்தோன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திட்ட இப்போ ஒப்படைச்சிட்டாங்க. செட் விண்ணப்பதாரர்கள் விவரங்கள் ஒப்படைக்கப்பட்டு பல மாதங்களாகியும் இன்னுமே செட் தேர்வு பார்த்தோன்னா டிஆர்பி நடத்தலை. இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உயர் அதிகாரி ஒருத்தர்கிட்ட கேட்டபோது என்ன சொன்னார்னா, செட் தேர்வுக்கு நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி 1,00,000க்கும் மேற்பட்ட ஆன்லைனில் விண்ணப்பித்திருக்கின்றன. அவர்களின் விவரங்கள் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. செட் தேர்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன. செட் தேர்வை மார்ச் மாதத்தில் நடத்த முடிவு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.